இப்போ இந்தியர்கள் பெரும்பாலும் சுற்றுலா போமாட்டாங்க. அது வாழ்க்கைய எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால இவங்க நடனம் ஆடுறது கிடையாது. சுற்றுலா போறது எதை எதை அடிப்படையா கொண்டதுன்னா, மகிழ்ச்சியா வாழணும், வாழ்க்கைய என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைய அடிப்படையா கொண்டது. அப்ப இந்தியர்கள் பெரும்பான்மையான மக்கள் சுற்றுலா போமாட்டேன்றாங்க. அப்ப அ சுற்றுலா மட்டும் கிடையாது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சுற்றுலா மட்டும் கிடையாது. நடனம் ஆடுவது, பாட்டு பாடுவது, இந்த மாரி ஒரு வார கடைசியில வேலை செய்யாம, வேற மாரி திட்டமிடணும். என்ஜாய் பண்றதுக்கு ஏற்றவாறு திட்டமிடணும். இன்னொன்னு வார கடைசியில அந்த மாரி எதுவும் கிடையாது. இவங்க 7 நாளும் உழைப்பாங்க. 7 நாளும் வேலைக்கு வேணா வருவாங்க. அதுபோல 8 மணி நேரம் மட்டும் தான் உழைக்கணும். இப்ப வெளிநாட்ல தான் 8 மணி நேரம் வேலை நேர போராட்டம்லாம் நடந்தது. அந்த தொழிலாளர் போராட்டம், மே தின போராட்டம்லாம் வெளிநாட்ல தான் நடந்தது. 8 மணி நேரம் தான் நாங்க உழைப்போம். எந்நேரமும் நாங்க அடிமைகளாக தொழிற்சாலையில வேலை செய்ய முடியாது. ஆனா, நம்ம ஆட்கள் பாருங்க 10 மணி நேரம் நீ வேலை பார்க்கணுனாலும் வேலை பார்க்குறாங்க. ஏத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. மனசுக்குள்ள கோவம் இருக்கு. இந்த மாரி அடிமைகளாக இருக்கிறார்கள். தங்கள் உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறார்கள். 12 மணி நேரம் காலையில 9 மணிக்கு இரவு 9 மணிக்கு தான் போறாங்க. யாரு? இந்த ஜவுளி கடையில வேலை பார்க்குற நெறைய பெண்கள். நெறைய இடத்துல அப்படிதான் பண்றாங்க. அப்ப அவங்க எப்படி? வீட்டுக்கு போனா தூங்க தான் செய்வாங்க. டெய்லி அவங்க வேலை செய்கிற அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம். வீட்டுக்கு வந்தா ஒரு சந்தோஷமா ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அப்போ மகிழ்ச்சியா ஒரு வாழணுங்கிறதுல உறுதியாவே இல்ல அவங்க. பிறருக்கு அடிமையாக, ஏமாற்றுகிறவர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் மக்கள். அப்படி உண்மையிலே மகிழ்ச்சியா வாழணுங்கிறதுல உறுதியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, 8 மணி நேரம் தான் நாங்க வேலை செய்வோம்னு உறுதியா சொல்லியிருப்பாங்க. மனசுக்குள்ள கோவத்த வச்சுட்டு வெளிய சொல்லாம இருக்கிறாங்க. இந்த மாரி இந்தியர்கள பொறுத்தவரையில அவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழத் தெரியாது. பிறருக்கு பயந்துகிட்டு அடிமைகளாக இருக்கிற ஒரு மனோபாவம் இந்தியர்களுக்கு இருக்கு. காரணம் இவங்களுக்கு ஒரு அந்நிய மொழி மோகம் இருக்கு. தன்னை பற்றிய ஒரு தாழ்வான மனப்பான்மை இருக்கு. நமக்கு எதுவும் தெரியாது. எதையும் மத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறது. அந்த மாரி ஒரு நடனம் ஆடுவதா, மத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்க. வெளிநாட்டுக்காரங்கள பார்த்து முன்னேறிய அமெரிக்காக்காரங்க, ஆங்கிலேயர்களை பார்த்து காப்பி அடிக்கிற கலாச்சாரம். ஆங்கிலேயர் அணிகிற ஆடைகளை அணிவது, அப்புறம் கோட் சூட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் அவன் சாப்பிட்ற சாப்பாட கோழிக்கறி டெய்லி மாமிசத்த சாப்பிடுறது, இப்படி அவர்களைப் போலவே தண்ணி அடிக்கிறது. அதுபோல அவர்களைப் போலவே இவங்க காதலிச்சு பார்க்குறாங்க. இங்கே நடக்கிற காதல் என்பது அவர்களை பார்த்து தான். அவர்களைப் போல படிப்பது, கல்வி எல்லாமே பார்த்து அவங்கள போலவே, அதுபோல அவங்கள போலவே காதலிச்சு பார்க்குறாங்க. அவங்கள போலவே விபச்சாரம், பாலியல் உறவுல ஒரு விபச்சாரம் எல்லாத்தையும் அவங்கள பார்த்து தான். இவன் சுயமா எதையும் உணர்ந்து பண்றதே கிடையாது. அப்ப அந்த மாரி பண்ணும்போது, ஒரு கொஞ்சம் பேர் தான் அத காப்பி அடிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் காப்பி அடிக்க முயற்சி செய்றாங்க. ஏன்னா, அது கூச்சமா இருக்கும். நெறைய பேருக்கு காப்பி அடிக்க தெரியல. இந்தியாவுல இருக்கிற 100% மக்கள்ல ஒரு 10% இங்க சுயசிந்தனையே இல்லாம போச்சு. 1, 2 பேருக்கு தான் சுயசிந்தனைங்கிறது இருக்குது. அப்படி இருக்கும்போது, இங்க ஒரு 10% பேர் தான் என்ன பண்றாங்க, மத்தவங்கள பார்த்து காப்பி அடிச்சு, அதாவது வெளிநாட்டுக்காரங்கள பார்த்து காப்பி அடிச்சு, அவர்களைப் போலவே மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்கிறார்கள். இவர்களை பார்த்து இன்னொரு 10% பேர், இவர்கள் தான் இந்த இந்தியாவில் முன்னோடிகள், முன்மாதிரிகள், வழிகாட்டிகள். இந்திய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த 10% இவங்களே இன்னொருத்தவங்கள காப்பி அடிக்கிறான். இந்த காப்பி அடிக்கிறவன் தான் என்ன பண்றான், இந்திய மக்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறான். எப்படி மகிழ்ச்சியா வாழணும், எப்படி காதலிக்கணும், எப்படி ஆடணும், பாடணும், தண்ணி அடிக்கணும், உணவுகள்ல மாமிசத்த சாப்பிடணும். இப்படி இந்திய மக்களுக்கு மீதி 80% பேர் காப்பி அடிக்க காப்பி அடிக்கவும் தெரியல, காப்பி அடிக்கிறவங்கள ஃபாலோ பண்ணவும் தெரியல. கூச்சமா இருக்கு. ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது, இப்போ காதலிப்பது இதெல்லாம் உணர்வுபூர்வமா வரணும். அது நம்முடைய உரிமை. நடனம் ஆடுவது நம்முடைய உரிமை. எப்படி நடனம் ஆடணும், உணவு உண்பது எப்படிப்பட்ட உணவாக இருக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம உணர்வுபூர்வமானது. அவங்கள பார்த்து மாமிசம் சாப்பிட்றது நம்ம உணவு முறையின் தன்மை கிடையாது. உணர்வுபூர்வமா நம்ம உடம்புக்கு என்ன, நம்ம சீதோஷ்ண நிலைக்கு என்ன, இந்த மாதிரி உணர்வுபூர்வம். நம்ம ஒரு ஆடை அணிகிறோம் அப்படின்னா, அது நமக்கு நம்முடைய தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு நமக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு. அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு. அந்த மண்ணின் தேர்வாக நமது ஆடை இருக்க வேண்டும். இந்த மண்ணின் அடையாளத்தை, முகவரியை, தன்மையை வெளிப்படுத்துவதாக நமது ஆடைகள்லாம் இருக்கணும். ஆடை, உணவு எல்லாமே இருக்கணும். நம்முடைய மொழி எப்படி இந்த மண்ணிற்கானது. இந்த மண்ணிலிருந்து மண்ணின் அடையாளமாக இந்த மொழி இருக்கிறது. அதுபோல் இந்த மண்ணின் அடையாளமாக நாம் உண்ணுகிற உணவு இருக்க வேண்டும். இந்த மண்ணின் அடையாளமாக நாம் உடுத்துகிற உடைகள் இருக்க வேண்டும். நமது பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மண்ணை தாழ்வாக நினைக்கிறதுனால, நாம் பேசுகிற மொழியை தாழ்வாக நினைக்கிறதுனால, நமது உணவை தாழ்வாக நினைக்கிறோம், நமது உடையை தாழ்வாக நினைக்கிறோம், நமது சிந்தனையை தாழ்வாக நினைக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்தா வெளிநாட்டுக்காரங்களை காப்பி அடிக்கிறோம்.
அப்போ அப்படி காப்பி அடிக்க தெரிஞ்சவங்க 10% பேர். 10% பேருக்கு தான் காப்பி அடிக்க தெரியுது. மீதி வந்து ஒரு ஒரு 90% காப்பி அடிக்க தெரியல. காப்பி அடிக்கிறவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க 10% பேர். அப்போ மொத்தம் 20% பேர் தான் இங்கே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு போலியான முயற்சி ஒரு போலியான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. மற்றவங்கள மீதி 80% பேரால் மகிழ்ச்சியாக வாழ தேவை அந்த முயற்சியிலையும் ஈடுபட்டுருக்கு. காப்பி அடிக்கிறதும் கிடையாது, காப்பி அடிக்கிறவங்கள ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. அப்போ 80% மக்கள் என்ன பண்ணுறாங்க, நான் எந்த வித முயற்சி, நான் வேலை பார்க்குறேன், சாப்பிட்றேன், படுக்கிறேன், தூங்குறேன், அது தவிர எதுவும் பண்ண மாட்டேன். டான்ஸ் ஆட மாட்டேன், சுற்றுலா போக மாட்டேன், ஆட மாட்டேன், பாட மாட்டேன், விளையாட மாட்டேன். விளையாட்டு ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. ஆடல் பாடல் என்பது முக்கியம். அதுபோல் வந்து சுற்றுலா போகிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம். எதுலேயும் கலந்துக்க மாட்டேன்ப்பா, எனக்கு சாப்பாடு மற்ற எதையுமே நான் அந்த மாதிரி 80% மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க மகிழ்ச்சியாக வாழ தெரியாமல். அப்புறம் வந்து பயம் வேற வந்துருச்சு. எப்படி இந்த வாழ்க்கையை பற்றின பயம் வேற வந்துருச்சு. வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எதையுமே மற்றவங்கள பார்த்தே பண்ணுறதுனால எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் மற்றவங்கள பார்த்து பண்ணுறான். உணவா அதுலேயும் சுயசிந்தனை கிடையாது. மற்றவங்கள பார்த்தே சாப்பிட்றது. அவன் சாப்பிட்றான், இவன் சாப்பிட்றான்னு சாப்பிட்ற கடைசியில் நோயாளி ஆகிடுறாங்க. இந்திய மக்கள் நோயாளி ஆகிடுறாங்க. கடைசியில் என்ன ஆகுது, இவங்க ஒன்றுமே தெரியாதனால இவர்களை அடிமைப்படுத்தி இங்கே நிறைய முதலாளிகள்லாம் வந்து சுரண்டுறாங்க இவங்களோட உழைப்பு. அப்போ இவனுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் வந்துடுது, எதிர்காலத்தை பற்றின பயம். நிறைய மக்கள் வந்து தினக்கூலிகளாக மாற்றப்பட்டு அல்லது குறைந்த வருமானத்தில் இவரோட உழைப்பை சுரண்டப்படுகிற. அப்போ இவனுக்கு எதிர்காலத்தை பற்றி பயம் வந்துடும். நமக்கு வருமானம் குறைவாக இருக்குது, அப்போ எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் வந்துடுது. அப்புறம் நிறைய கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும், மருத்துவ செலவு, இது மாதிரி வீடு கட்டணும், இப்படி சடங்குகளை செய்யணும், நிச்சயதார்த்தம், அது இதுன்னு நிறைய விழாக்களை கொண்டாடணும், அதுக்கெல்லாம் பணம் தேவை. அப்போ அதுக்கான பணத்தை நம்ம சேமித்து வைக்கணும், பதுக்கணும், திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலவழிச்சிடக்கூடாது. அப்போ அதனால் வந்து சுற்றுலா போகிறதெல்லாம் இவங்க நிறுத்திடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத செலவு. நம்மளே கஷ்டப்பட்டு சேமிக்கிறோம், கஷ்டப்பட்டு பதுக்குறோம், கஷ்டப்பட்டு பிறரை ஏமாற்றி சேர்த்து வைக்கிறோம். அப்போ அந்த சேர்த்து வச்ச பணத்தை போய் சுற்றுலா போய் அதெல்லாம் தேவையில்லை. எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தவிர்த்துரு. மற்றவங்களோட பழகாத, நண்பர்கள்லாம் வச்சுக்கிட்டா அவங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதனால் யார்கிட்டையும் பழகாமல் எந்த பையன்கிட்டையும் பழகாத, வந்துரு. இப்போ ஒரு மனைவி சொல்லுவாள்ல கணவன்கிட்ட, நண்பர்களே உனக்கு இருக்கக்கூடாது. ஒரு அம்மா சொல்லுவாங்க, எந்த பசங்கள்கிட்டையும் பேசாத, வீட்டுக்கு வந்துரு. எதுக்குன்னா பழகுனா நிறைய செலவாகும், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அவனுக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணுவேன், வீட்டுக்கு வர வருமானம் குறைஞ்சி போகும். ஏன்னா பெண்களும் ஆண்களை சுரண்டுற வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. வேலைக்கு போக மாட்டேன், நீ வேலைக்கு போ, நான் சமைச்சு போடுறேன், உன் உழைப்பை சுரண்டுறது என்னுடைய வேலை, அப்படி நான் உட்காந்தே சாப்பிடு. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சுரண்டல் இங்கே நடக்குது, ஒரு ஏமாற்று. இதெல்லாம் என்ன காரணம்? இந்திய மக்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரியவில்லை. காரணம், இவங்களுக்கு சுயசிந்தனை இல்லை, தன்னை தாழ்வாக நினைக்கிற மனப்பான்மை, அந்நிய மொழி மோகம், பிற நாடுகளை, முன்னேறிய நாடுகளை, குறிப்பாக ஆங்கிலேய நாடுகளை உயர்வாக நினைக்கிற மனப்பான்மை, ஆங்கில மொழியை உயர்வாக நினைக்கிறது, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பழக்க வழக்கம், இதனால் காப்பி அடிக்கிற கலாச்சாரம். காப்பி அடிக்கிறதுக்கு 10 பேர், அந்த காப்பி அடிக்கிற 10 பேரை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு 10% பேர். மீதி 80% பேருக்கு சும்மா அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு ரோபோக்கள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏமாளிகளாக. அதனால் மகிழ்ச்சியாக வாழ்வதில் தெரியாதவர்கள் தான். இப்போ ஒரு காலத்தில் பொருளாதார வீழ்ச்சி வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள், முன்னேறிய நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. இந்தியா மட்டும் ஸ்டடியாக இருந்தது. என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு. பொருளாதார வீழ்ச்சியா எங்கே அப்படிங்கிற அளவுக்கு இந்தியர்கள் எப்போதும் போல் இருந்தாங்க. காரணம், அவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வைக்கிறதுலையும், பதுக்கிறதுலையும், பிறரை ஏமாற்றி சேர்த்து வைக்கிறதுலையும் இவங்க வந்து இந்தியர்கள் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருக்கார். ஆனால் தினசரி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தெரியாதவர்கள் தான் இந்தியர்கள். இன்றைய வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக வாழணும், இன்றைய வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியான வழியில் திட்டமிட வேண்டும் என்பது தெரியாதவர்கள். சரி, எப்படித்தான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா உலகத்துக்கே நம்ம ஒரு புதிய நடைமுறையை கற்றுக் கொடுக்க முடியும். உலகத்துக்கே தெரியாத விஷயம். வெளிநாட்டுக்காரங்களாம் வீக்கெண்டு தான் கொண்டாடுவாங்க, வார கடைசியில் தான் கொண்டாடுவாங்க. நம்ம தினசரி கொண்டாடணும். மகிழ்ச்சிங்கிறது தினசரி தேவை. இப்போ வார கடைசியில் தான் வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, விளையாடுவான், ஆடுவான், பாடுவான், சந்தோஷமாக இருப்பான் குடும்பத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா, தினசரி நீ சந்தோஷமாக இருக்க முடியும். அதற்கு ஒரு வழி நான் சொல்கிறேன். என்னென்னா, காலையில் 6 மணிக்கே வேலை நேரம் ஆரம்பித்து விட வேண்டும். 6 மணிக்கே பள்ளி, கல்லூரி எல்லாம் வேலை நேரம்லாம் 6 மணிக்கே ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சுட்டு மதியம் 1 மணிக்கு முடிச்சிரு. வேலை நேரம் முடிஞ்சிருச்சு. இல்லை 5 மணிக்கே கூட ஆரம்பி. வேலை செய்கிற நேரம் காலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு உன் பக்கத்தில் 5 மணிக்கு வேலைக்கு போயிடு, உன் ஆஃபீஸுக்கு போயிடு, பள்ளிக்கூடத்துக்கு போயிடு, கல்லூரிக்கு போயிடு. அப்போ மதியம் 1 மணி வரைக்கும்
நீ உனக்கு மதியம் சாப்பிட்டுட்டு காலை சாப்பாடு உனக்கு பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே, அங்கே உனக்கு தேவையான உணவு எல்லாமே அந்த வேலை செய்கிற இடத்துல, பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், அலுவலகத்தில் கொடுக்கப்பட வேண்டும். உனக்கு தேவையான உணவு. அது தேநீரா, அது காலை உணவா அல்லது மதிய உணவு, இடைவேளையில் என்னென்ன உணவு தேவையோ எல்லாமே அங்கே கொடுக்கப்படணும். நீ வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு போகாத. சமைச்சு எடுத்துகிட்டு போகாமல் மதியம் 1 மணி வரைக்கும் அங்கே வேலை பாரு. மதியம் 1 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடணும். எந்த கடைகளும் திறந்துருக்கக்கூடாது. யாருமே வேலை பார்க்கக்கூடாது. ஒரு ஊரடங்கு போல் தெரிய வேண்டும். காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணி வரைக்கும், அல்லது காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணி வரைக்கும் வேலை நேரம், பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாம் பிஸியாக இருக்கணும். அப்போ எல்லாருமே அதிகாலையில் எழுந்துக்கிற வழக்கம் கட்டாயமாக்கப்பட்டு விடும். அதுபோல் பாதி நாள் வேலை நாள், பாதி நாள் விடுமுறை. தினமும் சந்தோஷமாக இருக்கலாம். தினமும் விளையாட வேண்டிய அவசியம் இருக்குது. தினமும் விளையாடணும், தினமும் நடனம் ஆட வேண்டும், தினமும் பாட்டு பாடணும், சந்தோஷமாக இருக்கணும், ஊரை சுற்றணும், குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பித்து விடும். நீ 4 மணிக்கு எந்திரிச்சு குளித்து அப்புறமா இரவு ஒரு 8 9 மணிக்கு படுத்துரு. நல்லா விளையாடு. மத்தியானம் 1 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் தூங்கு. 1 மணிலேருந்து ஒரு 2:30க்கு எந்திரிச்சு அப்புறம் முகத்தை கை கால் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாடு. 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கலைகள், நடனம் ஆடுறது, பாட்டு பாடுறது, அதுக்குன்னு கலை பூங்காக்களை உருவாக்க வேண்டும். விளையாட்டு மைதானங்களை, ஏகப்பட்ட விளையாட்டு மைதானங்களை உருவாக்க வேண்டும். அதுவும் வீடுகளுக்கு பக்கத்திலேயே, பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக, குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே ஒரு சுற்றுலாத்தலம் போல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்றவாறு அதன் கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். காதல் பூங்காக்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு தெருவுலேயும் 50 ஆண்களுக்கு 50 ஜோடிகளுக்கு ஒரு காதல் பூங்கா, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா, அப்போ ஒரு 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் காதலிக்க வேண்டும். இல்லை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், 3லேருந்து 4 மணி வரைக்கும் நீ விளையாடணும். அப்புறம் ஒரு பிரேக்கப்பு, ஒரு 20 நிமிஷம் பிரேக்கு. அப்புறம் 4:30லேருந்து 5:30 வரைக்கும் நடனம் ஆடுவது, கவிதை எழுதுவது, ஓவியம் வரைவது, அதுக்குன்னு கலை பூங்காக்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு தெருவுலேயும். அதுபோல் 5:30லேருந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் காதல் பூங்கா, காதல் பூங்காக்கள் இருக்கணும். அங்கே காதல் குடிசை, காதலிப்பவர்கள் காதலை பதிவு செய்ய வேண்டும். திருமணம் செய்து கொண்டவர்கள் அங்கு வர வேண்டும். அங்கே நீ என்ஜாய் பண்ணு. காதலிப்பதை ஒரு போட்டியாக, இப்போ எல்லோரும் அங்கே காதலிக்க வேண்டும். காதலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். கூச்சப்படக்கூடாது. பொது வெளியில் எல்லாத்துக்கும் ஒரு குடிசை, அந்த காதல் பூங்காவில் ஒரு குடிசை இருக்கும். சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்கும். காம்பவுண்டு அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீ உள்ளே போய்டு. உனக்குன்னு ஒரு குடிசை, ஒரு குடிசையில் ஒரு வீடு, சின்ன அறை. உள்ளே போய் நீ பேசு, சந்தோஷமாக இரு, உடல் உணர்ச்சிக்கு என்ன வேணாலும் பண்ணு. உன் மனைவியோட காதலன் காதலியோட சந்தோஷமாக இரு. இதுதான் காதல் பூங்கா. அப்புறம் வீட்டுக்கு வர்ற, வீட்டுக்கு வந்துட்டு இரவு உணவு எதாவது இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்புறமா சீக்கிரமாக படுத்துரு. ஏதாவது டிவி, மொபைல் ஃபோன், அப்புறம் தான் டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாமே கூட ஊடகங்கள் எல்லாமே சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். 6 மணிக்கு மேலே ஒரு 2 மணி நேரம் அதனோட சேவை போதும். அல்லது சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் அந்த டிவி, மொபைல் ஃபோன், ஊடகங்கள்லாம் அனுமதிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறை. இப்போ தினசரி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம், தினசரி நம்ம தொழில் செய்கிறோம், தினசரி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் செய்கிறதுனால நமக்கு மன அழுத்தம் அதிகமாகும். அந்த மன அழுத்தத்தை தினசரி ஆடல், பாடல், விளையாட்டு, காதல், காமம், சுற்றி உடற்பயிற்சி, நீச்சல் குளங்கள்லாம் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கணும். உடற்பயிற்சி கூடங்கள் இருக்க வேண்டும், நீச்சல் பயிற்சி, அப்புறம் நடைபாதைகள், சாலைகள், இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு மக்களின் குடியிருப்பு பகுதிகளில் இருக்க வேண்டும். இது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறை. அதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஏற்ற நிலை. அப்புறம் எப்போ வார கடைசிலையோ மாத கடைசிலையோ வெளியூர் எங்கேயாவது சுற்றி பார்க்கணும்னா சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் உன்னால் நீ குற்றாலம் போனால் போகலாம், ஊட்டி போனால் போகலாம், கொடைக்கானல் போகணுன்னா போகலாம், எங்கே வேணாலும் சுற்றி பார்க்க முடியும். இன்றைக்கி அதற்கு வாகன வசதி இருக்குது. கடந்த காலங்கள்லாம் இதெல்லாம் முடியுமா? வாகனங்களே இல்லாத 50 வருடங்களுக்கு முன்பு, 100 வருடங்களுக்கு முன்பு நீ ஊட்டிக்கு போக முடியுமா, கொடைக்கானலுக்கு போக முடியுமா? கொடைக்கானல்னு இருக்குதானே தெரியாது உனக்கு. ஊட்டி என்பது இருக்குதானே தெரியாது. அந்த அளவுக்கு வெளி உலகம் எதுவும் தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அதற்கான வாய்ப்பு இருக்குது. நீ கொடைக்கானலுக்கு போகலாம், அந்தமானுக்கு போகலாம், ஏற்காடுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகிறதுக்கு வாகன வசதி இருக்குது. அப்போ அதை பாதுகாப்பான வழியில் போகிறதுக்கு மக்களுக்கு ஏற்பாடுகள்லாம் செய்யணும். அரசாங்கம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். இந்த காலத்தில் தான் மக்கள் சுற்றி பார்க்க முடியும். இன்னும் 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. இன்றைக்கி இருக்கிற எந்த வசதியுமே இருக்காது. மின்சார வசதி, வாகன வசதி
எதுவுமே இருக்காது. தொழிற்சாலை எதுவுமே இருக்காது. பள்ளிக்கூடம், கல்லூரி, எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே இயற்கையோடு இணைஞ்சு எளிமையா வாழ ஆரம்பிக்க போறோம். அப்போ இன்னைக்கு நீ கொடைக்கானல், ஊட்டி போற அந்த ஆசையெல்லாம் எதிர்காலத்தில 2040க்கு அப்புறம் உன்னால முடியாது. அப்போ அரசாங்கம் இதை உணர்ந்து எல்லா மக்களையும் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்பாடுகளை செய்யணும். எல்லாமே விலை குறைவா இருக்கணும். விலை குறைவான ஒரு விலையில நீ எப்படி ஸ்லோனுக்கு போயிட்டு வரலாம், அந்தமானுக்கு போயிட்டு வரலாம், ஊட்டிக்கு எப்படி விலை கம்மியான விலையில ஊட்டிக்கு எப்படி போறது? அப்ப எல்லாருமே போவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விலை எல்லாத்தையும் அதிகப்படுத்தி வச்சிருக்கான். பஸ்ஸா ஏகப்பட்ட காசு. பஸ்ஸுக்கு இப்போ ஊட்டிக்கு போகணும்னா 2000, 5000, 6000 செலவாகும். இவன் சம்பாத்தியமே வருமானமே பெரும்பான்மையான மக்களுடைய வருமானமே 10, 15,000, 6,000. அப்போ 6,000 சம்பளம் வாங்குறவங்களும் இங்கே இருக்கிறாங்க. 10,000 சம்பளம் வாங்குறவங்களும் இங்கே இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படி சுற்றுலாத்துக்கு போக முடியும்? இப்போ எல்லாருமே போணும். முதல்ல அடிப்படை சம்பளத்த நம்ம அதிகப்படுத்தணும். ஒரு 20,000மாவது கட்டாயமா எல்லாருக்குமே சம்பளம் குடுக்கணும். குடுத்து, அப்புறம் இந்த மாரியே சந்தோஷமாக வாழ்வது எல்லோருமே சந்தோஷமாக வாழ வேண்டும். யாரோ ஒரு சில பணக்காரர்கள் மட்டும் சந்தோஷமா வாழக்கூடாது. எல்லாருமே சந்தோஷமா வாழணும். அதற்கு ஏற்றார் போன்று விலைகளை சுற்றுலா போறது, இது மாரி விலைகளை குறைக்க வேண்டும். குறைவான விலையில எல்லாமே கிடைக்கணும். எல்லாரும் வாங்குகிற விலையில் இங்க இருக்கிற அனைத்தும் வாங்குகிற விலை ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. ரொம்ப நெறையா காசு குடுத்தா ஏசில போறது. ட்ரெயினே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு எ ச ஒரு நியாயமான இருக்கைகளை அமைத்து ஏசி வசதி குடுத்துரு. ஒரு ஏசி நீங்க நெறைய காசு குடுத்தா உனக்கு ஏசி. நீ காசு கம்மியா குடுத்தா உனக்கு ஏசியும் கிடையாது, காத்தும் கிடையாது. புழுக்கத்தில கஷ்டப்பட்டு போ. அந்த மாரியெல்லாம் வியாபாரம் பண்ணணும். எல்லாருமே மக்கள் தான். எல்லாருக்குமே எல்லாமே தேவையா இருக்கு. அத குறைவான விலையில எல்லாரும் ஒரே மாதிரி சமத்துவமாக சேவைகளை வழங்க வேண்டும். சேவைகளில் மக்களுக்கு தேவை. இப்போ ஒரு பயணம் என்பது ஒரு சேவை. ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு போகணுங்கிற ஒரு தேவை. அந்த தேவைகளை மக்களுக்கு வழங்குவதில் பாரபட்சமோ, ஏற்றத்தாழ்வோ காட்டக்கூடாது. அ அப்படிலாம் இல்லாம எல்லா மக்களுக்கும் எல்லாமே தேவை அப்படிங்கும்போது, அதில ஒரு சமத்துவம். ஒரு அம்மான்னா எல்லாத்துக்கும் ஒரே மாரி உணவு குடுக்கணும். அப்போ அம்மா பிள்ளைகளுக்கு. நீ உனக்கு பிடிச்சவங்களுக்கு நெறைய குடுப்பதும், மத்தவங்களுக்கு குறையா குடுத்தா அது அம்மாகிட்ட பாசம் இல்ல அப்படி. அதுபோல இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீ நெறைய பணம் குடு உனக்கு நல்லா ஏசில போறதுக்கு உனக்கு பஸ்ஸு, ட்ரெயின்லாம் உனக்கு ஏற்பாடு செய்றேன். நீ கம்மியா குடுத்தா நீ ஃபுட்போர்ட்ல தான் வரணும். தொங்கிட்டு தான் வரணும். அந்த மாரி கொடுமைப்படுத்துகிறது. வியாபாரிகளைப் போல அரசாங்கம் செயல்படுகிறது. பெற்றவர்களைப் போல செயல்படணும். மக்கள்லாம் யாரு? பிள்ளைகள். இப்ப அரசாங்கம் யாரு? அரசாங்கத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள்லாம் பெற்றோர்களைப் போல செயல்பட வேண்டும். ஆனா, இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஆட்சியாளர் வியாபாரிகளைப் போல செயல்படுகிறார்கள். மக்கள வச்சு ஏமாத்தி பணத்த சம்பாதிச்சு, மதுபானத்தெல்லாம் வித்து, அவங்க குடிய கெடுத்து, இவன் வரிய பெருக்கி, அந்த வரிய வச்சு உனக்கு ஆடம்பர ஆசை காட்டுறாங்க. பாரு இப்ப மேம்பாலம் கட்டுறதுக்கு எனக்கு பணம் இல்ல, மெட்ரோ ட்ரெயின் போடுறதுக்கு பணம் இல்ல. அப்போ மதுவை வித்தால் தான் இதெல்லாம் உனக்கு பண்ணி தர முடியும். ஆடம்பர வாழ்க்கைக்காக இந்த இந்த மாரி மதுபானத்தை விற்கிற வேலைய அரசாங்கமே செஞ்சுட்ருக்கு. அப்புறம் ஏற்றத்தாழ்வு நெறைய காசு சம்பாதிச்சு மக்கள அதனால தொடர்ந்து வீடியோ முடிச்சுப்போம்.